பாஸ்தா ஷீட்ஸால லேயர் லேயரா பண்ணியிருக்க லசானியாவ பார்த்துருப்பீங்க. பட் லேயர்லெஸ் லசானியாவ பார்த்துருக்கீங்களா? அதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிக்கன் லேயர்லெஸ் லசானியா. ஸோ அதுக்கு தேவையானது 3 ஐட்டம் தான். ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல்ல தண்ணியோட வெங்காயம், 2 தக்காளி, காரத்துக்கு ஏத்த மாரி ஒரு 10 காஞ்ச மிளகா, அப்புறமா பூண்டு ஒரு 8, 9 பூண்டு, அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அது ஒரு பக்கம் வேகட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் ஒரு தண்ணியில் வந்து வேக வச்சிடலாம். அதில் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்து அதை வேக வச்சிடலாம். போன்லெஸ்ஸாக இருந்தால் ரொம்ப பெட்டர். இன்னொரு பாத்திரத்தில் வந்து பாஸ்தாக்கு தண்ணியை கொதிக்க விட்டுடலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடு கொதிச்சுட்டு இருக்கட்டும்ங்க. ஸோ பாஸ்தா தண்ணி கொதிச்சோடனே பாஸ்தாவை போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிடலாம். ஸோ ஒட்டாமல் வரும். இங்கே இன்னொரு சைடு பேஸ்ட்டுக்கான வேக வச்ச தக்காளி வெங்காயம்லாம் வெந்துருச்சு. தக்காளியை தோல் உரிச்சிட்டு வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா இது எல்லாமே வெந்ததை எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் வெந்தோடனே அதை தனியாக எடுத்துட்டு அந்த தண்ணியை தேவையில்லைங்க. ஸோ சிக்கனை வந்து உரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு போக்கு வச்சு உரிச்சோன்னாவே வந்துடும் நல்லா வெந்துருச்சுன்னா. ஸோ இப்போது பாஸ்தா ரெடி, சாஸ் ரெடி, சிக்கன் ரெடி, சீஸும் ரெடி. சீஸ் தான் நம்ம ஒவ்வொரு லேயருக்கும் ஆட் பண்ண போகிறோம். என்ன சீஸ் வேணுன்றது நம்மளோட சாய்ஸ் தான். அப்புறமா மிக்ஸ்டு ஹர்ப்ஸு இல்லை என்ன வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு ஷீட் இருக்கணும் இல்லையா? அந்த ஷீட்டுக்கு பதிலாக நம்ம இந்த பாஸ்தாவை நம்ம போடுறோம். ஒரு லேயர் பேஸ் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண சாஸ் அது வந்து ஃபுல்லாக மேலே அந்த பாஸ்தாக்கு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக அது இன்னொரு லேயர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டா தான் டேஸ்ட் ஈவனாக இருக்கும். அதே மாதிரி பாயில் பண்ண சிக்கனையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி பைட்டில் நீங்கள் வந்து சிக்கனை டேஸ்ட் பண்ணுவீங்க. அடுத்து மிக்ஸ் ஹர்ப்ஸ் அதில் நீங்கள் வேணும் மிக்ஸ் ஹர்ப்ஸாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆர் வந்து கரம் மசாலா ஆர் என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சீஸை நல்லா திருவி எடுத்துட்டு அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஒவ்வொரு லேயர் ஒவ்வொரு பைட்லையும் உங்களுக்கு அந்த சீஸி டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக இது பண்ணோடனே நெக்ஸ்ட் லேயர்லையும் நம்ம அதே பாஸ்தாவை இன்னொரு லேயர் போட போகிறோம். ஃபாலோட் பை அது சாஸு அதே மாதிரி தான் திருப்பி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மேலே சிக்கன் திருப்பியும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா மசாலா போட போகிறோம். அதாவது கரம் மசாலா ஆர் மிக்ஸ் ஆர் வந்து உங்கள் இஷ்டம் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு சீஸ். ஸோ அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அத்தனை லேயர் போட்டுக்கலாங்க. நான் இன்னொரு லேயர் போட போகிறேன். இல்லை உங்களுக்கு லேயர்ஸாக இல்லாததால பாஸ்தா போடுறதுனால ஸோ வந்து அது நிறைய பாஸ்தா டேஸ்ட்டு தெரியும். ஸோ உங்களுக்கு 2 லேயர் நிறுத்தணுன்னாலும் நிறுத்திக்கலாம். நான் வந்து இங்கே இன்னொரு லேயரில் மயோ போட்டு அதுக்கு மேலே ஒரு பாஸ்தா போட்டு இன்னொரு லேயர் போட போகிறேங்க. ஸோ வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லேயரில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இத்தனை லேயர் தான் இருக்கணுன்றது கம்பல்சரி கிடையாது. ஸோ நான் மேலே பாஸ்தா போட்டு இருக்கிற சாஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே மசாலா போட்டு சீஸ் போட்டு போகிறேன். ஸோ எண்டிங்கில் வந்து சீஸ் எவ்வளோ இருக்கோ மொத்த சீஸையும் போட்டுருங்க. அப்போ அது பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி சூப்பராக இருக்கும். ஸோ லாஸ்ட் லேயர் சீஸோட முடிச்சுட்டு ஒரு அந்த பேன் எடுத்து தவாயில் வச்சு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 20 to 30 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். அது உள்ளே வெந்துடும். ஸோ 20 to 30 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சீஸ்லாம் உருகி போய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஃப்ளேவர்லாம் ஒரு நல்ல லசானியா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளோ அந்த சீஸ்லாம் உருகி போய் அந்த கலர்லாம் டேர்ன் ஆகி பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. ஸோ நாம் வந்து லேயர்லெஸ் லசானியாவை ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கும்ன்ட்டு நம்புகிறோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.